அஸ்ஸலாமு பாய். இஸ்லாம் பாய். நம்மளது ஜப்பான் சாரீஸ் இருக்கா பாய்? ஜப்பான் சாரீஸ் இருக்குது. ஜப்பான் சாரி என்னன்னு தெரியுமா பாய்? உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. என்னன்னு தெரியாதா? ஸோ ஜப்பான் சாரி ஆக்சுவலி நிறைய வியூவர்ஸ் நம்ம இந்தியாவில் இருக்க பார்க்குற தமிழ் வியூவர்ஸ் நிறைய பேருக்கு ஜப்பான் சாரி தெரியுமான்னு தெரியல. ஸோ ஜப்பான் சாரி என்னென்னா, இந்த பர்டிகுலர் சாரி வந்து ஜப்பான்லேருந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம். இட்ஸ் மேட் இன் ஜப்பான். ஒகாசான்னு சொல்லி ஒரு ஊர் இருக்குது ஜப்பானில். அங்கே உள்ள ஃபேக்ட்ரிஸில் பண்ணுற ஒரு சாரி தான். இதில் என்ன ஸ்பெஷாலிட்டின்னு சொல்கிறேன். இதில் என்னென்னா, இந்த கோல்ட் ஜரகம் இருக்குது பார்த்து, ஆனால் அந்த ஹெவி மெட்டல் எடுக்கணே கோல்ட் ஜரகம் இருக்குது பார்த்தீங்களா? கோல்ட் ஜரகம் வந்து ஜப்பானில் பண்ணுற கோல்ட் ஜரகம் வந்து ரொம்ப நாளைக்கு லாஸ்ட் ஆகும். ஆல்மோஸ்ட் 10 to 15 இயர்ஸ் லாஸ்ட் ஆகும். அந்த கலர் ஃபேட் ஆகாது. இது பாருங்கள், இந்த கோல்ட் ஜரகம் இது பார்த்தீங்களா? இது வந்து ஹெவி மெட்டல் சொல்லுவாங்க. ஸோ இந்த ஹெவி மெட்டல் கோல்ட் ஜரக கலர் வந்து ரொம்ப நாளைக்கு இருக்கும். அதே மாதிரி இந்த கலர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? இந்த பெயிண்ட் போட்டிருக்காங்களா, இது ஒரு டிஃப்ரெண்ட் டெக்னிக். ஆக்சுவலாக ஜப்பானில் யூஸ் பண்ணுற ஒரு டிஃப்ரெண்ட் டெக்னிக்கில் பண்ணுற ஒரு ப்ராடக்ட். ஆக்சுவலாக இது என்னென்னா, இன்னொரு விஷயம் என்ன, இந்த மிஷின்ஸ் எல்லாமே பழைய டெக்னாலஜியில் பண்ணுற மிஷின்ஸு. ஸோ இன்றைக்கி வந்து நிறைய ஃபேக்ட்ரிஸில் இந்த மாதிரி டிசைன்ஸ் பார்க்க சிம்பிளாக இருந்தாலும் இது பண்ண முடியாத நிலைமைக்கு போயிட்டுருக்குது. இப்போ ஒரே ஃபேக்ட்ரி தான் இருக்குது இப்போ ஜப்பானில், which is manufacturing this saree. And also the material is இந்த மெட்டீரியலுமே ஜப்பானில் பண்ணுற மெட்டீரியல் தான். ஸோ the whole product itself is made in Japan, 100% made in Japan. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம பார்க்க போகிறது மீடியம் டு லோ மெட்டல்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதுதான் நம்ம பார்க்க போகிறோம் பை காமிங். இது ஹெவி மெட்டலு, மீடியம் மெட்டல் காமிக்கிறேன். ஸோ இந்த மீடியம் மெட்டலில் வந்து கலர்ஸ் வந்து 3 டிசைன்ஸ் வரும். ஸோ இந்த மெட்டல் இருக்குது பார்த்தீங்களா? இந்த மெட்டலில் 3 டிசைன் வரும். இதே மெட்டலில் 3 டிசைன் வரும். ஈச் டிசைனில் 5 கலர் வரும். ஸோ நம்ம 5 கலர் டக்குன்னு பார்க்க போகிறோம். ஆனால் காமிங்கண்ணா, இது ஃபஸ்ட்டு கலர் பர்பிள் கலரு, லாவெண்டர் பர்பிளு. அடுத்தது வந்து என்னென்னா க்ரீன், பிளாக்கில் வந்து க்ரீன். இது எல்லாமே ஒரே டிசைனு ஆனால் டிஃப்ரெண்ட் கலர்ஸு. ஸோ இந்த கலர்ஸ் மாற என்ன நடக்குன்னா, ஆக்சுவலி கொஞ்சம் டிசைனே ஃபீல்ஸ் டிஃப்ரெண்ட். ஓகேண்ணா, அடுத்தது காமிங்கண்ணா. இது வந்து உங்களுக்கு ஒரு பிங்க், லைட் பிங்க் அண்ட் உங்களுக்கு மஸ்டர்ட் yellow அண்ட் பிளாக். அடுத்தது வந்து உங்களுக்கு டார்க் ப்ளூ அண்ட் தென் உங்களுக்கு க்ரீன் கலர். ஸோ ஆக்சுவலி கடைக்கு வந்தால் கூட அதோட இது தெரியும், உங்களுக்கு அதோட ஃபீலிங் தெரியும், அதோட டச் தெரியும். இப்போ இது பார்க்க போகிற 2வது டிசைனு. இந்த 2வது டிசைன்லேயும் பூ வந்து இது முந்தான பாட்டு, இது முந்தானன்னு சொல்லுவோம், இது முந்தான சைடு. இது வந்து உங்களுக்கு இது வந்து இந்த சாரீ செக்ஷனு. ஸோ இப்போ இதில் என்னென்னா, இதில் பியூட்டி என்னென்னா, இது வந்து மோஸ்ட்டாக அந்த தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்டு அந்த மாதிரி ஏரியாவில் இது போடுவாங்க. ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். இதை நீங்கள் தச்சு போட நினச்சாலும் தச்சு போடலாம் உங்கள் ட்ரெஸ்ஸாக. இப்போ நாங்கள் ட்ரை பண்ணதில்லை. இஃப் சம்ஒன் இஸ் ரெடி டு டூ இட், வி வாண்ட் டு சி. இட்ஸ் அ சேலஞ்ச் மாதிரி எடுங்க, சரியா? அடுத்தது பார்ப்போம். அடுத்து 3வது கலரு. ஸோ இது வந்து அதே, இதில் வந்து கொஞ்சம் மிக்சர் ஆஃப் பிங்க், பர்பிள் அண்ட் ஆல்சோ மெரூன். இதில் என்னென்னா, இந்த கலர்ஸுமே நாங்கள் என்ன செய்வோம் ஃபேக்ட்ரியில் ப்ரொடக்ஷன் கொடுக்க முன்னாடி இது ஆக்சுவலாக நியர்லி 6 to 1 year பிளானிங் எடுக்கும். ஆக்சுவலி 1 year பிளானிங், 1 year தான் என்ன பிளானிங், 1 வருஷம் பிளானிங் கொடுத்து தான் வரும். ஸோ என்னென்னா, அதில் என்ன கலர்ஸ் நல்லா இருக்குது, இதில் என்ன ஃப்ளவர் நல்லா இருக்குது, ஸோ நம்ம அந்த காம்பினேஷன் தான் ஃபேக்ட்ரியில் கொடுத்துருவோம். ஸோ அந்த ஃபேக்ட்ரி அதோட அவுட்புட்டை கொடுத்துருவாங்க. அடுத்து தானே இப்போ இது பாருங்கள் சூப்பராக இருக்குது. க்ரீன் கலர் அண்ட் மஸ்டர்ட் yellow அண்ட் டார்க் பிளாக். அண்ட் நிறைய கஸ்டமர் சம்டைம்ஸ் கேட்பாங்க, என்னென்ன அதே கலரை காமிக்கிற மாதிரி இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக அதே கலர் இல்லை, பிகாஸ் நாங்கள் தான் டெய்லி பார்த்துட்டே இருக்கிறோம்ல. கிட்ட வந்து நீங்கள் வாங்கின கலர்ஸும் இதுவும் பார்த்தா டிஃப்ரென்ஸாக இருக்குது. இது வந்து உங்களுக்கு டார்க் ப்ளூ அண்ட் பிங்க் கலர். இப்போ 5 கலர் பார்த்துட்டோம். எஸ், இப்போ ஃபஸ்ட்டு கலர். இது 3வது டிசைன் பார்க்க போகிறோம். இதில் பாருங்கள், முந்தான பார்ட் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். அண்ட் இது வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டைல். சாரி இது பர்பிள் கலரில். ஸோ உங்களுக்கு நம்ம கடைக்கு வந்தால் இந்தியா சில்க் ஹவுஸில் வந்தால் இந்த கலெக்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி நம்ம கடை எங்கேனா துபாயில் இருக்குது. ஸோ வியூவர்ஸ் எங்கே பார்க்குறீங்களோ, ஈவன் தமிழ்நாட்டில் பார்க்குறீங்க, மலேசியா, ஸ்ரீலங்கா, இதுக்கு ஹாய் கொடுத்துருங்க. எங்கே பார்த்தாலும் ஒரு ஹாயை போட்டு எந்த ஊரும் போடுங்க. இது க்ரீன் கலர். இப்போ பார்த்தது க்ரீன் ஃபுல், இது ஆக்சுவலி ஃபுல் டோன்மே க்ரீன். லாஸ்ட் கலர் காமிச்சிக்கண்ணே. ஓகே, ஸோ எல்லா கலர்ஸ் பாருங்க, இப்போ ஃபாஸ்ட்டாக காமிச்சிட்டாரு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்களோட ஒப்பீனியன் கொடுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்கள். கடைக்கு வர முடிஞ்சால் வாங்க. இஃப் யூ ஆர் இன் துபாய், ப்ளீஸ் கம் விசிட் அஸ். நம்மக்கிட்ட நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. வி ஆர் வெரி ஒரு யூனிக்கான ஸ்டோர். நம்ம வந்து நிறைய இந்த ஐட்டம்லாம் வச்சுருக்கிறோம். இந்தோனேஷியன் பத்தீக்ஸ் வச்சுருக்கிறோம், விச் இஸ் மேட் இன் இந்தோனேஷியா, வெரி ஓல்டு ஸ்டைல்.
எவ்வளோ வருஷமாக பத்திக் பண்ணுறாங்கன்னு தெரியல, நினைக்கிறேன் ஒரு 1000 வருஷமாக பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த ட்ரெடிஷ்னல் பத்திக் ட்ரெஸ்ஸை வந்து we are importing from Indonesia, and we are design, some of them we also design and tell the factory to give new designs. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணுறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். டேக் கேர், குட் பை.